die. Hey, swing those hips around. Roll back down, my ladies, short, tall, thin or wide. Always down and ready to ride. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். இது V4 ரிவ்யூவா இருந்தாலும் சரி, இல்ல 390 ரிவ்யூவா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு வண்டியை ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த 3 பேர் தான். இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேனல் வச்சிருக்காங்க. உங்க சேனல் பேரை கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா மெட்டல் பீட் TN அப்படின்ற சேனல்ல மறக்காம அவங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க சேனல் நமக்கு அறிமுகமே தேவையில்ல, தெரியும். ஆல்வேஸ் அது த்ராட்லர் விக்கி தான். த்ராட்லர் விக்கி அவரோட சேனல் அவர் வந்து TTF ஓட தம்பி அப்படின்னு அறிமுகம் வேண்டாம். அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா ஒர்க் ஆகாது, ஐ கார்ட்லயே கொடுக்குறேன், போய் பாத்துக்கோங்க. வீடியோ லிங்க் எதனா கொடுக்குறேன், இல்ல சேனல் லிங்க்குமே கொடுக்குறேன். உங்களோட பேரு, சேனல் நேம்? சேனல் நேம் வந்து த V4 vlogs. த V4 vlogsஆ? V4 vlogs. உங்க பேரு? அபினேஷ். அபினேஷ். நான் ஐ கார்ட்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. பார்த்துட்டு உங்க 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸா போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சில நான் உங்கள் மீதி. இன்னைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க, இன்ட்ரோ பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. R15 V4 ஆரம்பமே அலக்கலிப்பா இருக்கு. R15 V4 2023 மாடல். அப்படி இந்த வண்டியில என்னதான் இருக்கு, இதை பத்தின என்னெல்லாம் நம்ம ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாருன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்டே நம்ம வந்து இப்ப ரிவ்யூ கேட்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா மே மந்த்ல எடுத்த வண்டி, கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. அந்த 6 மாசத்துல அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரு, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலசி ஆராய போறோம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க நேம் என்ன ப்ரோ? நேம் அபினேஷ். அங்க பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிருங்க. அபினேஷ் நேம். ஓகே ப்ரோ. ஏகப்பட்ட வண்டி வந்து பாத்தீங்கன்னா யமஹா செக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் வண்டி இருக்குது. இந்த வண்டி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து அண்ணாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாரு. இப்ப நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அண்ணனுக்குன்னு சொல்லி எடுத்தது, நீங்க வந்து இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அவ்வளவா யூஸ் பண்றதுல நீங்க தான் யூஸ் பண்றீங்க. இந்த வண்டி எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? வண்டி எடுத்து ஒரு 6 to 7 month ஆகுது. 7 month ஆச்சு. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க இந்த வண்டி? இப்போ ஒரு 8500 ஓட்டி. 8500 ஓட்டிருக்கீங்க. எடுக்கும்போது என்ன ரேட்டுக்கு ப்ரோ எடுத்தீங்க? ஏன்னா இப்பயும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஐடியால நிறைய பேர் இருப்பாங்க. அதோட ஆன் ரோட் பிரைஸ் என்ன, டோட்டல் பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டோட்டலா கொஞ்சம் சொல்லிருங்க. ஆன் ரோடு வந்து 220 வருது. டோட்டலா அந்த ஆர்சி புக் எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரதுக்கு 220 வந்துச்சா? ஆன் ரோடு வந்து 220. அடுத்து நீங்க டியூ அந்த மாதிரி போட்டீங்கன்னா இப்போ வந்து மந்த்லி 8000 கட்டுற மாதிரி டியூ போட்டிருக்கு. இப்போ வந்து 2.25 வந்துருது. 2.25 வந்துருக்கு. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸா டோட்டல் காஸ்டா கொடுத்து எடுத்தா 2,20,000 எடுத்துடலாம். அப்படி இல்லாம நீங்க இஎம்ஐ போட்டீங்க அப்படின்னா 2.25 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரும்னு சொல்றாரு. டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் எடுத்தீங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 41,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். 3 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா 2,80,000 கிட்ட வருதுன்னு சொல்றாரு. ஓகே ப்ரோ, இப்போ இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ்னா என்னென்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. ஏன்னா ஒரு 8000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டி இருக்கீங்க. ஸோ டோட்டலாவே நீங்க அந்த வண்டியை பத்தி ஃபுல்லா கவர் அப் பண்ணிருப்பீங்க. அதுல உங்களுக்கு அட்வான்டேஜஸா என்னென்ன படுதுங்கிறத கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிருங்க. அட்வான்டேஜ்னா இதுல வந்து லுக் தான் ப்ரோ. லுக் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து மைலேஜ் வந்து 45 சம்திங் தருது. நான் ஒன்னும் ஃபுல்லா செக் பண்ணல, டிரைவ் பண்ணி செக் பண்ணல. டிரைவ் பண்ணாம உங்களோட மைண்ட் தோணுது 45 கிட்ட தருதுங்கிறது உங்களுக்கு தோணுது. இப்போ நீங்க சிட்டிக்குள்ளதான் போவீங்களா இல்ல லாங் ரைடுமே அதிகமா போயிருக்கீங்க? இல்ல லாங் ரைடு இன்னும் போனதில்ல ப்ரோ. சிட்டி மட்டும் தான் ஓட்டி இருக்கு. சிட்டிக்குள்ள ஓட்டின வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 கிட்ட மைலேஜ் வருதுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. சிட்டிக்குள்ள மட்டும் தான் ஓட்டி இருக்கேன். இன்னும் லாங் ரைடிங்கும் போனதில்ல. அடுத்து ரியாக்ஷன்லாம் நிறைய வருது ப்ரோ. ரியாக்ஷன்லாம் குறைய சொல்ல முடியாது. ரியாக்ஷன்லாம் பயங்கரமா வருது. ரியாக்ஷனுக்கோசரமே கூட வண்டி எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க பாக்கணும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? சுத்தி இருக்கிறவங்க பாக்கணும். இல்ல உண்மையா சொல்லணும்னா நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க பாக்கணுங்கிறதுக்காகவே முக்காவாசி பேர் வண்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒயிட் கலர் வண்டி எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் R15 ரியாக்ஷன் கலர் மத்த கலரோட இது நல்லா அட்ராக்ஷன் நல்லா இருக்குன்றீங்க. அடுத்து TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு ப்ரோ. வீல் எதுனா ஸ்கிட் ஆச்சுன்னா அது ஒன்னு ஆஃப் ஆயிரும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூல் கம்மியாகும். அந்த மாதிரி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா V3ல கிடையாது, இதுல கொடுத்துருக்காங்க. இவருக்கு தெரியல, எனக்கு தெரியும். V3ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது. இந்த V4ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல விதமான அப்டேட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிட் பண்ற ப்ராப்ளம், இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிட்டிங் ப்ராப்ளம்லாம் வரும். அதுவும் இல்லாம நம்ம ஏரியா சைடு போற ரோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போடுற ரோடு இந்த மாதிரி தார் ரோட்லாம் போட மாட்டாங்க. அது ஒரு கல்லு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி போடுவாங்க.
அதுல பாசனம் பிடிச்சி நிறைய பேர் கீழே விழுந்த மாதிரி வீடியோ எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரியான ஏரியால இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன ப்ரோ அட்வான்டேஜ்? அடுத்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. கிளட்ச் பிடிக்காம கியர் போட்டு அப்படியே போகலாம். அது யூஸ் பண்றது நல்லா இருக்கு. 6000 RPMக்கு மேல கிளட்ச் பிடிக்காம கியர் போட்டுக்கலாம். அதாவது கிளட்ச் பிடிக்காம கியர் போட்டுக்கலாம்னு சொல்றதுனால நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மாதிரி ஆரம்பிச்சிடாதீங்க. 6000 RPMக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கும். அப்ப நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப அது ஒரு வேலையா இருக்கும். அந்த வேலை இல்லாம நம்ம வாட்டுக்கு டப் டப்புன்னு போட்டு போயிட்டே இருக்கிறது நல்லா இருக்கு. அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். தேர்ட் கியர்ல இருந்து இப்போ 4th கியர் 5th 6th அதெல்லாம் பட்டர் ஸ்மூத்தா விழும். ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர்ல இருந்து போடும்போது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. பழைய மாடல் இந்த இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுல நல்லா இருக்கு. இதுல நல்லா இருக்கு ப்ரோ. இதுல ஸ்ட்ராங்கா இங்க வாங்க அதை காட்டுங்க. அதோட குவாலிட்டியை காட்டுங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா R15M ஒன்று நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதுல இது ஆட்டும் போது நல்லா ஆடிச்சு. இது ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது. நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பரவாயில்ல. இந்த எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. நான் கண் கூட பார்த்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா தான் இருக்கு. வேற என்ன ப்ரோ? அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க ப்ரோ. அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று நான் சொல்ற மறந்துட்டேன். 155cc செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வண்டியிலுமே எந்த ஃபீச்சர் கிடையாது. அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்கு. அதாவது கனெக்ட் பண்ணி நோட்டிபிகேஷன் மட்டும் வரும். வேற ஒண்ணும் இல்ல. மெசேஜ் நோட்டிபிகேஷன், காலிங் நோட்டிபிகேஷன். யார் கால் பண்றாங்கறத நம்ம எடுத்து பார்க்கறத ரன்னிங்லயே பாத்துக்கலாம். தனியா ஆப் இருக்கு. அது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி ஓட்டுன வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜா பெருசா தெரியறது சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. ரியாக்ஷன் நல்லா இருக்கு. மைலேஜுக்கு நல்லா இருக்கு. ஏபிஎஸ்லாம் நல்லா இருக்கா ப்ரோ? ஏபிஎஸ்லாம் ஓகே. ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்குன்றீங்க ஃப்ரண்ட்ல. ஓகே. ஏபிஎஸ் வந்து ரெண்டுமே ஓகே நல்லா தான் இருக்கு. நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு நம்ம ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சடனா ஒருத்தர் குறுக்க வந்தாரு. அப்ப பிரேக் அடிச்சப்ப சடனா ஸ்டாப், சூப்பரா ஸ்டாப் ஆச்சு. ஸ்மூத்தா தான் ஸ்டாப் ஆச்சு. இந்த தூக்குறது அப்புறம் இடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த வண்டியோட அட்வான்டேஜை பத்தி மட்டுமே பேசிட்டோமா? இந்த வண்டியை பத்தி கழுவி ஊத்தி ஆரம்பிப்போமா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்து. அட்வான்டேஜ்னா ரிஸ்ட் பெயின் இருக்கு. அடுத்து நெக் பெயின், அடுத்து பேக் பெயின். 3 V3லயுமே இருந்துச்சு ஒரு அளவுக்கு. பட் V3 விட நல்லா இருக்கா இல்ல V3 விட இன்னும் அதிகமாவே இருக்கா? இல்ல V3 யோட அதிகமா தான் ப்ரோ இருக்கு. V3 ஓட்டி இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஓட்டி இருக்கேன். அதுல ஆனா அந்த மாதிரி பெயின் வரல, எனக்கு ஃபீல் ஆகல. இது 10 கிலோமீட்டர் ஓட்டினாலே பெயின் வருதுன்னு சொல்றீங்க. அதுதான் ஹெல்மெட்லாம் போட்டு ஓட்டவே முடியாது. நெக் பெயின் பயங்கரமா வரும். வெயிட்டான ஹெல்மெட், கேமரா மவுண்ட் பண்ணி ஓட்டறதெல்லாம் முடி கஷ்டம்னு சொல்றீங்களா? கஷ்டம் தான் ப்ரோ. நீங்க ஆண்ட்ராய்டு ரேசர் வேணும்னா பட்டாமாமே போட்டுக்கலாம். நீங்க அப்படியே ரைசர் நம்ம வாசன் போட்டுருந்த மாதிரி போட்டுக்கங்க. இப்ப வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ்? வேறனா இண்டிகேட்டர்ஸ் ப்ரோ. இண்டிகேட்டர் சும்மாவே சொல்லணும்னு தான் நினைச்சேன். இங்க வாங்களேன். சும்மாவே இருக்கு. V3ல இதா இருந்துச்சு. இன்னுமே மோசமா இருக்கு. அதை விட பின்னாடி வாங்களேன். இதையுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வருங்க கட்ட 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 கடன்னு ஆடுது. இந்த மேடு பள்ளத்துல எல்லாம் விடும்போது இது சவுண்ட் அதிகமா கேக்குதா ப்ரோ? சவுண்ட் அவ்வளவு நம்ம நோட்டீஸ் பண்ற அளவு இல்ல ப்ரோ. ஆனா ஆடுறது வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அப்படி பின்னாடி இருக்கவங்களுக்கு விசிபிளா தெரியுதுன்னு சொல்றீங்களா? தெரியும். இத கொஞ்சம் சும்மா கையில பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து எதனா புதுசா மாடல் விட்டீங்கன்னா இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்களேன். V3ல இது இந்த அளவுக்கு ஆடல. இது M-ல வந்து பாத்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஆடல. இது வந்து ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. இப்ப இதை நல்லா கொடுத்துட்டு இதை நட்டா கொடுத்துருக்கீங்க. எதனா ஒண்ணு கரெக்டா பண்ணா எதனா ஒண்ணு நட்டா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு யமஹா கம்பெனில இருக்கிற யாராவது இதை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதுல சின்ன சின்ன இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விடுங்களேன். அதான ஒரு கோரிக்கையாவே நான் வச்சுக்கிறேன். வேற என்ன ப்ரோ டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க? ஆண்ட்ராய்டு வந்து இங்க வளைக்கும் போது இங்க இடிக்குது. ஒரு மிரர் இடிக்கும். க்ளோஸ் பண்ணி இருக்கிறப்ப இடிக்குதா? வாங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா வளைக்கிறப்ப பயங்கரமா இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடிக்குது. இப்ப சப்போஸ் நீங்க வீட்டுக்குள்ள வண்டி ஏத்துறீங்க, வண்டி இறக்குறீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி இடிக்கிறது, இந்த இடத்துல ஏன்னா ஸ்கிராச்சஸ் ஆகுறது, கையில கிழிச்சு வருது, இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அதுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க? வேற ப்ரோ? அடுத்து ரஸ்ட் ஆகுது ப்ரோ. அங்கங்க அதிகமா டிஸ்க்ல ரஸ்ட் ஆகுது. அடுத்து இந்த ஃப்ரேம்ல எல்லாம் ரஸ்ட் ஆகுது ப்ரோ. வாயா காமிங்க அதிகம். இதெல்லாம் ரஸ்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுவும் இல்லாம இங்கேயும் பாருங்க அந்த இது போயிடுச்சு. சில்வர் இதே போயிடுச்சு. பிளேட் நல்லா இதா இருக்கா என்ன? பயங்கரமா துரு பிடிக்குதுன்னு சொல்றாரு. பார்க்கும் போதே தெரியுது. இங்க பாருங்க சில்வர் கலரே போயிடுச்சு. நல்லா பளபளன்னு இருக்கும். இது நான் எதனா ஒரு போட்டோஸ் இருந்தா போட்டு விடுறேன். புது வண்டியோட போட்டோஸ் இருந்தா போட்டு விடுறேன். நல்லா பளபளன்னு இருக்கும். இதுல அதிகமா துரு பிடிக்குதுன்னு சொல்றாரு. துரு பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க?
வேற வந்து பில்லியன் சீட் கம்ஃபர்ட் அந்த அளவு இல்லை ப்ரோ. பின்னாடி உட்காந்து ஆமா, இந்த லைன் வர்றதுனால அந்த அளவு கம்ஃபர்ட் இருக்காதுங்க. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலேன், இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரியறதே கிடையாது. சொல்லப்போனால் எல்லாருமே இதை பிடிப்பாங்க, ஆனால் இதை தான் பிடிக்கணும் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க. அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. இதை வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக நினைக்கிறாங்க. பட் இதுதான் கிரிப்புக்காக பிடிச்சிருக்கிறதுக்கு, பின்னாடி உட்காந்துருக்க பில்லியன் ரைட்டு பிடிச்சிக்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் ஓட்டின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லியிருப்பாரு, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லியிருப்பாரு. பட் இவங்க அண்ணன் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக காலேஜுக்கு போகிறதுக்கு வரதுக்கு போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் நீங்கள் தான் ஓட்டிருக்கீங்களா? இவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஷார்ட் ரைடு போயிட்டு வரதுன்னு சொல்லிட்டு இந்த 7 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்காங்க. அது வரைக்குமே இவ்வளோதான் இவருக்கு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது அவ்வளோதான். ஸோ இதை பற்றின வேறு எதனா உங்களுக்கு கருத்துக்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. எதையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ அட்வான்டேஜ்லையோ இல்லை டிஸ்அட்வான்டேஜ்லையோ எதையாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. எங்களை கழுவி ஊற்றாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தெளிவாக சொல்லுங்கள். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன். V3ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. பட் இதில் நல்லா இருக்குன்னு இவர் சொன்னார். அதை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக ப்ரோ? நைட் டைமில் விசிபிலிட்டிலாம் நல்லா இருக்குல்ல? அது நல்லா இருக்கு. V3 நான் ஓட்டியிருக்கேன். என்னோட பர்சனல் இதில் நான் சொல்கிறேன். கொடைக்கானல் நான் ஒரு தடவை போயிட்டு வந்தேன். பயங்கரமான இருட்டுக்குள்ளே லைட்டு வெளிச்சமும் இல்லை, ஒன்றும் இல்லை. முன்னாடி போன அந்த பைக்கு என்னோட ஃப்ரெண்டு பெரிய லைட் வச்சுருந்தான். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வர்சேஷன் பண்ணி ஓட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஸோ இது V4ல ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் V3 லுக்கை விட V4 லுக்கு இன்னுமே பெட்டராக இருக்குது. எனக்கு பார்த்த வரைக்குமே நிறையா பேர், நான் வண்டி ஓட்டு வந்துக்கிறத போய் நிறையா பேர் பார்க்க தான் செஞ்சாங்க. நல்லாயிருக்கு. இதை வந்து பர்சனலாக எனக்கு பற்றி சொல்லணும்னா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க இந்த வண்டி வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிஸ்ட் பெயினும் வருது, பேக் பெயினுமே ஹெவியாக வரும். அதனால் ஹைட்டாக இருக்கிறவங்க வாங்காதீங்க. மீடியம் ஹைட்டில், இந்த ஒரு ஹைட்டில் இருக்கிறவங்க, எனக்கு இவ்வளோ இருக்காரா இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கி ஓட்டிக்கோங்க. பெரிய இன்னும் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய பெரிய வண்டிகள் நிறையா இருக்குது. அதுக்கு நீங்கள் போயிடலாம். இந்த வண்டி யாருக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, அக்ரெசிவாக ஓட்டணும், நல்லா ரேசிங் பொசிஷனில் உட்காந்து அக்ரெசிவாக ஓட்டணும், நல்லா ஸ்பீடாக ஓட்டணும். 155cc பைக்கு, இது டாப் ஸ்பீடே நிறையா போகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். டாப் ஸ்பீட் டெஸ்ட் இன்னும் பண்ணலன்னு தான் சொன்னார். நான் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணாருன்னா நான் கண்டிப்பாக அவரை வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறேன். ஷார்ட்ஸில் நான் போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது நினைக்கிறீங்களா? 150 போகும்னு நினைக்கிறீங்களா? 145 சம்திங், 145 150 கிட்ட போகும்னு நினைக்கிறீங்க. நானும் அதான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த V3 V4 பைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 160 170 போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடோமீட்டர் ஃபால்ட்டாக இருக்கும். ஒரிஜினலாகவே அவ்வளோ ஸ்பீடெல்லாம் இந்த வண்டியும் போகாது. ஸோ நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம V4 ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில, போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். இப்போ கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கண்டிப்பாக வரும் தான் எனக்கு தோணுது. இந்த இடத்துல அப்புறம் பேக்கில் நெக்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயின் வரும். நம்ம வண்டி ஓட்டிங்கன்னா இப்போ நான் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என் பொசிஷனில் உட்காந்து ஒரு கொஞ்சம் தூரம் நான் ஓட்டிகிட்டு போனால் கூட கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆனால் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சத்தமாக பேசுகிறேன். நான் கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாக தான் போகிறேன். ஏன்னா இது ஹைவே கிடையாது, நார்மலான லோக்கல் ரோடுங்கிறதுனால நான் மெதுவாக போகிறேன். இப்போ கொஞ்சம் தூரம் நான் ஒரு கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக கை அப்படியே லைட்டாக வாப்ளிங் ஆகி பெயின் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது நண்பா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த வண்டி ஹைட்டாக இருக்கிறவங்க அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணாதீங்க. மீடியம் ஹைட்டில் இருக்கிறவங்க ஒரு 5.5 5.6 5.10 கூட வச்சுக்கோங்க, அவங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஹைட்டாக இருக்கிறீங்கன்னா எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் போய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னு நினைப்பீங்களோ எனக்கு தெரில. இந்த இடத்துல எனக்கு லைட்டாக பெயின் இருக்குது, லைட்டாக மைல்டாக அப்போவே பெயினாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. V4 ஃபேன்ஸ் யாராவது கமெண்ட் செக்ஷனில் குறை சொல்கிறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். பட் பிக்கப்பு அடிச்சுக்கலாம் முடியாது, சூப்பராக இருக்குது. பிக்கப்லாம் நல்லா இருக்குது, பிக்கப்லாம் சூப்பராக இருக்குது. டாப் ஸ்பீடு சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணி நான் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். பரவாயில்ல, இந்த மாதிரி அக்ரெஷனாக இப்படி உட்காந்து நீங்கள் ஓட்டணும், அக்ரெஷனாக போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கு பஞ்சாயத்து இல்லை. பட்டு அக்ரெஷன் இல்லாமல் நார்மல் மீடியம் ரைடிங் பண்ணணும், வழி இல்லாமல் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வாங்காதீங்க. நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குது நண்பா. அந்த கார்னரிங் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வண்டி செம்மையாக இருக்குது.
கார்னரிங்லாம் எங்கே பாருங்க, கார்னரிங்லாம் சூப்பராக பண்ணலாம், மாசாக பண்ணலாம் கார்னரிங்லாம் பஞ்சாயத்தே இல்லாமல். நம்ம நண்பர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க. பிரேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், ஸ்மூத்தாக செம்மையாக சூப்பராக இருக்குது பிரேக்கிங் சிஸ்டம்லாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வண்டியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற கேமராமேன் நம்ம த்ராட்லர் விக்கி சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா V4 ரைடரா என்னமோ சொன்னீங்களே, V4 Vlogsன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா லிங்க் ஒர்க் ஆகாது, பயவில் ஒர்க் பண்ணாமல் ஆக்கிவிட்டேன் யூடியூப். அதனால ஐகார்டில் ஒரு வீடியோட லிங்க் எதனா ஒன்று கொடுத்து விட்றேன், போய் பாருங்கள். த்ராட்லர் விக்கியோட லிங்க்கும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் மற்ற வீடியோ உங்கள் மைதீன். பாய் நண்பா.